ஹரிநாடார் ஒரு பேட்டியில் அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி தரக்குறைவாக அவதூறு தெரிவிக்கும் வகையில் ஹரிநாடார் பேசியிருக்காரு. அந்த பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவருக்கு வரலாறு தெரியலை, அரசியல் தெரியல, சும்மா ஏதோ இந்த சிலர் தற்குறிகள் பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பேசுகிறத கேட்டு தான் அந்த ஹரிநாடார் பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இவங்க பேசுகிற அதே வார்த்தையை தான் அவரும் யூஸ் பண்ணி பேசியிருக்காரு. அவருக்கு தெரியல, காங்கிரஸ் கட்சியில் பதவியில் இருந்தால் தான், மிகப்பெரிய பதவியில் இருந்தால் தான் அவங்க தேசிய தலைவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காப்புல. இதே தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அன்றைய காலத்திலே பேசியிருக்காரு. அதாவது காந்தியவாதிகளாக இந்த தேசத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நேதாஜியோட பக்தர்களாக, நேதாஜிஸ்டர்களாக இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லைன்னு. இதை அன்னைக்கே தேவர் பேசிட்டு போயிட்டார். தேவர் காங்கிரஸ் கட்சியோட மிகப்பெரிய பதவியில் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் தேசிய தலைவராக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா தேவர் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கின் மூலமாக தான் தேசிய தலைவராக உயர்ந்திருக்கார். அவர் காங்கிரஸ் கட்சியில் 1936 பொறுப்புக்கு வர்றதற்கு முன்பாகவே நேதாஜியோட சேர்ந்து இந்த தேசத்திற்காக போராடி இருக்காரு. அவர் பர்மாவுக்கு சென்று தமிழ் மக்களுக்காக பேசியிருக்காரு. அதன் பிறகு ஃபார்வர்ட் பிளாக்கை இந்த ஆங்கிலேய அரசாங்கம் தடை செய்யப்பட்ட பிறகும் ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியே இல்லாமல் இருந்தாலும் ஃபார்வர்ட் பிளாக்காக நேதாஜிஸ்டாக அவர் நின்று இந்த தேர்தலெல்லாம் வெற்றி பெற்றிருக்கார். இந்திய சுதந்திரத்திற்காக ஆயுதமேந்தி போராட்டம் நடத்திய ஃபார்வர்ட் பிளாக்கோட ஸ்தாபன தலைவர்கள், அதாவது ஃபவுண்டர்ஸ், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் ஒருத்தர். இதை விட தேசிய தலைவராக இருப்பதுங்கிறதுக்கு வேறு என்னப்பா வேணும்? ஹரிநாடார் அவர்களே பதில் சொல்ல முடியுமா? தேசிய தலைவராக இருப்பதற்கோ இல்லை தேச பக்தர்களாக இருப்பதற்கோ இந்த காங்கிரஸ் கட்சியில் பதவியில் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது.